وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلقكم منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يغفر لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனித ஜும்மா தினத்திலே சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த நோக்கத்திற்காக அந்த அல்லாஹ்வின் சிந்தனையை, அல்லாஹ்வின் சொற்களை கேட்பதற்காக அவனுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுச் சென்ற அந்த நன்வழியை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அந்த ஏக இறைவன் சாந்தியும் சமாதானம் அல்லாஹ் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபு தாபீன்கள் மீதும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முன்மொழிந்து நடைமுறைப்படுத்தி வரும் ஒவ்வொரு உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நம் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் நின்றுலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தின சொற்பொழிவிலே இந்த ஏற்பாடு செய்தது கோய்மண்டலத்தில் இருக்கின்ற ஜிலேட் கிளை சார்பாக இன்றைய தினம் இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினத்திலே பெற்றோரை போற்றுவோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போற்றுதலுக்குரியவன் படைத்த ரப்புல் ஆலமீன். அடுத்ததாக நாம் ஒருவர்களை போற்ற வேண்டும் என்றால் அந்த ரப்புக்குரிய உரிய அந்த போற்றுதல் இல்லை. அடுத்ததாக ஒரு போற்றுதலுக்குரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால், மதிக்கத்தக்க ஒருவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை பேண வேண்டும், கவனிக்க வேண்டும், போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றவர்கள் விஷயத்தில் எவ்வளவோ பயான்கள், எவ்வளவோ சொற்பொழிவுகள், ஜும்மா பயானாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற சொற்பொழிவுகளாக இருந்தாலும் சரி, நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதை வைத்துத்தான் இன்றைய தினமும், ஏனென்றால் இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் அடிக்கடி எப்படி நமக்கு அல்லாஹை வணங்குவது முக்கியமோ, அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்கள், நடைமுறைகள் நாங்கள் எப்படி இபாதத்தாக பயன்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு நன்மையோ, அதற்காக தான் அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்ததாக இந்த பெற்றோர்களை பேண வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பெற்றோர்கள், அடுத்து உறவினர்கள் வருது, அடுத்தது மக்கள், எல்லாருக்கும் வந்து கண்ணியம் செய்யணும், எல்லாருக்கும் கவனிக்கணும், எல்லாருடைய உதவி செய்யணும் சொல்றாங்க. ஆனா பெற்றோர்கள் விஷயத்தில் வந்து அதிகமாக பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 23, 24வது அத்தியாயம் மிக அருமையாக அந்த வசனங்களே போதுமானது. ஒருவர் அறிவுரை பெறுவதற்காக அந்த வசனங்களே போதுமானது என்பது இருக்கின்றது. ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அறிவுரையுடன் அழகிய அறிவுரை கூறுறான். மக்களுக்கு, மோமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அழகிய அறிவுரை கூறுகின்றான். வகதா ரப்புக அல்லாஹ் தாபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகதா ரப்புக, அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உங்கள் ரப்பு அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று கூறுகின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஆன ரப்பு
ரப்பு, நான் உரிமையாளர், என்னை தவிர மக்களை நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள் என்று கட்டளையுடன் அறிவுரை கூறுகின்றான். அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், நன்றியுடன் உபகாரம் செய்யுங்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். இதை நாம் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும், ரொம்ப கவனத்தோடு சிந்திக்க வேண்டும். என்னை தவிர யாரும் வணங்கிறாங்கப்பா, நான் தான் ரப்பு, படைத்தவன், அதிகாரம் உள்ளவன். உங்களை இந்த உலகத்தை படைச்சேன், உங்களை படைச்சேன், அனைத்து வஸ்துகளையும் படைத்தேன், உங்களுக்காக படைச்சேன், சொர்க்கத்தை படைச்சிருக்கேன். எப்படி நீங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து விட்டு என்னிடத்தில் எப்படி வர வேண்டும், என் சன்னிதானத்தில் எப்படி நீங்கள் நிற்க வேண்டும், அந்த யோமத்தீன், அந்த மறுமை நாளிலே என்னிடத்தில் நிற்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பேன், எந்த கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்காமல் உங்கள் கால்கள் நகராது. அப்பொழுது ஒரு வாலிதைன இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்று, நன்றியுடன் பணிவிடை செய்யுங்கள் என்று படைத்த ரப்பு கூறுகிறான் என்றால், அப்போது நன்றிக்குரியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நன்றிக்குரியவன் படைத்த ரப்பு. ஒரு வாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நன்றியுடன் உபகாரம் செய்யுங்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சற்று சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அடுத்ததாக அதிலேயே அடுத்த வரியை கூறுகின்றான், இம்மா இபுலு என்ன இந்த கிபரா அஹதுமா அவு ஹிலாஹுமா ஃபதகுல்லுஹுமா உஃபா, நீங்கள் பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால், அவர்கள் முதுமை அடைந்து விட்டால், அவர்கள் இருவரில் ஒருவர்களோ முதுமை அடைந்து விட்டால், நீங்கள் அவர்களுக்கு உஃப் உஃபு என்ற வார்த்தையுடன் சொல்லாதீர்கள். உஃப்னா என்ன? சி. உஃப்னு அரபில சொல்லுவாங்க, அரபில சொல்லுவாங்க, உஃப்னு சொல்லுவாங்க. உஃப்னு சி என்ற வார்த்தையும் உங்க பெற்றோர்கள் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு படைச்ச ரப்புல் ஆலமீன் அறிஞ்சிருக்கான். நம்ம என்ன செய்வோம், இப்படி செஞ்சிருவோம், மனுஷன் இப்படி செஞ்சிருவான், தவறி எழுச்சிருவான்னு சொல்லி படைத்த ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கின்றான். நீங்கள் உஃப் என்ற ஒரு வார்த்தையை கூட அவர்கள் வயது முதிர்ந்து விட்டால், இருவரில் ஒருவர் வயது முதிர்ந்திருந்தாலும் சரி, அவர் ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்க உஃப் என்ற வார்த்தையை உங்கள் பெற்றோருக்கு சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வலா தன்ஷுர்ஹுமா, அவ்விருவரையும் விரட்ட வேண்டாம். அவர் இரவுகளையும் உங்கள் இருப்பிடத்தை விட்டு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அவங்களை அதை விட்டு விரட்ட வேண்டாம். நல்லா கவனிக்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ பெற்றோர்கள் கூட வச்சுக்கணும். பெற்றோர்கள் ஜன்னத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கவனிக்கலன்னு சொன்னா அது கூடிய தண்டனை. என்னதான் இபாத் செய்தாலும் சரி, அல்லாஹ் அடுத்த வரியை சொல்றான், அவங்களுக்கு கவனிக்கவில்லை என்றால் அடுத்தது என்ன? அல்லாஹ்வின் சொல்லை நிராகரித்தவன் எங்க போக முடியும்? வீட்டை விட்டு நீங்கள் அவர்களை வெளியேற்றாதீர்கள். நம்ம வீட்டை விட்டு நமக்கு சாதாரண ஒருத்தர் வந்து வெளியேற சொல்றான், எப்படி இருக்கும்? துடிப்போம் இல்ல? சொந்த வீட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன், மனசு பொறுத்துக்குமா? கஷ்டப்பட்டு கட்டின வீடு பொறுத்துக்க முடியுமா? பார்த்தோமே, எங்க பார்த்தோம்? இப்ப சமீபத்தில் வந்து கும்பகோணம் மாயாவரம் நினைக்கிறேன், ஒரு வயதான மூதாட்டி, ஒரு அம்மா, நல்ல செல்வந்தரா இருந்தவங்க, பிள்ளைகளை ரொம்ப செல்வாக்க வளர்த்தவங்க. செல்வந்தராக இருந்தவர்கள் நல்ல பிள்ளைகளை செல்வந்தரா வளர்த்திருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும். கடைசியில் அவங்க எங்க இருக்க வச்சுட்டாங்க? மாளிகைகள் கட்டி வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே கேட்ட பூட்டிட்டாங்க, தாயை வெளியே விட்டு. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். இந்த உம்மத்தை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? இப்படிப்பட்ட மக்களை எப்படி மன்னிப்பான்? சொத்துக்கு உரியவர்கள், சொத்துக்கு சொந்தக்காரர்கள், பெற்றோர்கள். என்னன்னா ஆரம்பத்தில் மார்க்கம் சொல்லுது, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த உங்களுடைய பொருளாதார உங்களுடைய அந்த இடத்தை நீங்க வந்து எழுதி கொடுத்துட வேணாம், உங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு என்று மார்க்கம் சொல்கிறது. இவர்கள் அதிகமான முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் இருக்கும் போதே ஆசையோட மனைவி என்ன சொல்றாங்க, கணவனுக்கு பிள்ளைங்க வயசாயிடுச்சே, பிள்ளைங்க பேர பேச்சல எடுத்துட்டோமே, இது வரைக்கும் நம்ம சொத்து வீடு வச்சுட்டு என்னத்த பண்ண போறோம், திடீர்னு மோத்து வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம், இப்படி அறியாமை பாசத்தின் அடிப்படையில் இருக்கும் வீட்டை கூட
பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் எழுதி கொடுத்த பிறகு எழுதுற வரைக்கும் தான் அங்க இனிப்பு இருக்கிறவங்க தான் ஈம் வச்சுட்டு இருக்கும். லாஜிக் அதான் உண்மை. எழுதி வாங்கிட்ட பிறகு பெரியவன் நினைக்கிறான், நான் இது இந்த சொத்து நான் எடுத்துக்கிறேன். சின்னவன் நினைக்கிறேன் இந்த சொத்து நான் எடுத்துக்கிறேன். பொண்ணு நினைக்கிறேன் அந்த சொத்து நம்மகிட்ட அழுது நான் எப்படியாவது வாங்கிக்குவேன். அப்போ எடுத்து விட்ட பிறகு சிறு வயதில் அம்மா அப்பா நிற்கும் பொழுது, பிள்ளைகள் சிறு வயசுல இருக்கும் பொழுது, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும், எனக்கு அம்மா, உனக்கு அம்மா, எனக்கு அப்பா, எனக்கு அம்மா, உனக்கு அப்பா, அழுது கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள். அந்த பிள்ளை அழுது கொண்டு நான் அம்மா பிள்ளை நான் அப்பா பிள்ளை அழுது கொண்டிருப்பார்கள். இவர்கள் அந்த பிள்ளையை சமாதானம், என் பிள்ளைதாமா, நீங்களும் என் பிள்ளைதாமா, சரி, உனக்கு அந்த இன்பமான சந்தோஷத்தோட அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டு பெற்றோர்கள், என் பிள்ளைதான் பாணி, ஏன் ஈர கொலை பாணி, ஏன் இதயம் பாணி, ஏன் ரத்தம் பாணி, கட்டி அணைச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. என் பிள்ளைதாமா, உன் பிள்ளைதாமா, போட்டி போட்டுக்குவாங்க. வளர்ந்து வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உன் அம்மா, ஏன் உனக்கு அம்மா இல்லையா, சொத்து எல்லாம் அடைஞ்சிட்ட பிறகு ஏன் உனக்கு அப்பா இல்லையா, நீ கவனிக்க கூடாதா, ஜனவரியில நீ பாரு, பிப்ரவரியில நான் பாக்குறேன், மார்ச்ல அவங்க பார்க்கட்டும். எப்படி இந்த சமுதாயம் பெற்றவர்களை அடைந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, யார் ரமலானை அடைந்து அவர்கள் நோன்பு நோக்கவில்லையோ அவர்கள் மூக்கு மண்ணை கவிட்டும் நாசமா போட்ட, அந்த மண்ணை கவிட்டு மூக்கு மண்ணை கவிட்டு அரபுல அப்படி வரதுக்கு சொல்லு நாசமா போட்டான் அவன். அடுத்ததாக யார் தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைந்து அவர்களை யார் பராமரிக்கவில்லையோ அவர்கள் மூக்கு மண்ணை கவிட்டுன்றாங்களே, எதுக்கு சொல்றாங்க இந்த விஷயம்? ஒரு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அடைந்து விட்ட பிறகு அந்த பெற்றோர்களை ஒருவன் பராமரிக்க தவறிவிட்டால் போட நாசமா போடா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, மூக்கு மண்ணை நாசமா போன்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப வயது முதிர்ந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தவிக்கிற சூழ்நிலையை நீ பார்க்கணும். தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாரும் சொல்லல, அதிகமான மக்கள் நல்ல முறையா கவனிச்சுக்கிறாங்க. கவனிக்காத சில மக்கள் அவனுக்கு தான் இந்த விஷயம். ஆனா அல்லாஹ் அவர்தான் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. அல்லாஹ் கடுகளை கூட மறைக்க மாட்டான். அல்லாஹ் மறைக்க மாட்டான், வெளிப்படுத்தி காமிச்சிருவான். எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல. அறிவுரைக்கு மேல அறிவுரையை சொல்றான். அடுத்ததாக அதிலே வரக்கூடிய இந்த கடைசி வரியை சொல்றான் அல்லாஹ் தஆலா, வகுல்லுஹுமா கௌலுன் கரீமா, அவர்களுடன் அழகிய சொல்லையே பேச வேண்டும், சொல்ல வேண்டும். பெற்றோரோட வகுல்லுஹுமா கௌலுன் கரீமா, அழகிய முறையில் நீங்க பேசுங்க பெற்றவங்க கூட. பெற்றவங்க வயசாயிடுச்சுன்னு சொன்னா அவங்ககிட்ட இன்னைக்கு பிள்ளைங்க பாக்குறோம், ஒருமையில பேசுறாங்க. அதே மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா வாங்க போங்கன்னு எவ்வளவு மரியாதை பேசக்கூடிய சம்பவத்தை நிறைய இடத்துல பாக்குறோம். ரொம்ப கண்டிப்பா பேசுறாங்க மாமனார் மாமியார் கிட்ட, இன்னும் பிற புதிய சொந்தங்கள் கிட்ட. வளரும் போது சொந்தங்கள் வந்து தானே இருக்கும், அவர்களிடத்தில் அப்படி பேசுகிறார்கள். பெத்த தாயோட என்ன அந்த பேச்சே எடுத்து கவுத்த மாதிரி. ஆனா அப்ப கூட அந்த தாய் இல்லப்பா நான் அது சொல்லப்பா, சும்மா உட்காரு, காதை விளங்காது ஒண்ணும் விளங்காது, கேட்கறது சொல்றது கூட ஒழுங்கா கேட்கறது இல்ல, அடிக்கடி எனக்கு கேட்டுக்கிட்டே இரு. இதே தொல்லையா போச்சு. யாருக்கு? இந்த உலகத்தை உன்னை அறிமுகப்படுத்திய ஒரு தாயை பார்த்து, ஒரு தந்தையை பார்த்து இந்த மகன் குறியால் உடனே இதே தொல்லையா போயிடுச்சு. பாக்குறோமா இல்லையா, கேட்கிறோமா இல்லையா இந்த சம்பவங்களை? பெற்றவரிடத்தில் எப்படி உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்றால் கண்ணியமான வார்த்தைகள், கண்ணியமான பேச்சு இருக்கணும் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு சமுதாயம் 5 வேளை தொழுற சமுதாயம், நோன்பு வைக்கிற சமுதாயம், இன்ன பிற இபாதத்துகளை செய்யக்கூடிய சமுதாயம் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்துகிட்டு இருக்குது மனசாட்சியோட சொல்ல முடியுமா? பெற்றவர்கள் எங்க இருக்கணும்? பெற்றோர் வயது முதிர்ந்தவர்கள் நீங்க பெட்ரூம்ல இருக்கணும், அவர்கள்தான் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தான் கவனிக்கணும். அவர்கள் இங்கு இருக்க நிறைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வெளியே தாவாரத்தில், இன்றைக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் தாவாரத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயமே, ஒரு வயசு வந்துருச்சுன்னு சொன்னா பெற்றோரிடத்தில் எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா, தாய் தந்தை இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, ஒரு சஹாபி வர்றாங்க,
அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த உலகத்தில் அதிகமாக மதிக்க தகுதியுடையவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் இல்லையா? போற்றுதல் கூடியவர்கள், தகுதிக்குரியவர்கள் யார், என அதிகமாக நேசிக்க தகுதி உடையவங்க யாருன்னு கேட்டா, அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தாய் தான் பண்றாங்க. மறுபடியும் விடாம சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அடுத்தது யார் ரசூலுல்லாஹ்? உம்முக, உங்களுடைய தாய் தான் என்கிறார்கள். அடுத்தபடி விடாம கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் தெளிவு பெறாததுக்கு சஹாபாக்கள் விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில 1000 வார்த்தையில அடக்கிடுவாங்க. அடுத்தது யார் என்று கேட்கிறார்கள், உம்முக என்கிறார்கள். அடுத்ததாக விடாமல் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அடுத்ததாக யார் யார் ரசூலுல்லாஹ்? அபீக, உங்களுடைய தந்தை என்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை ஒட்டினா போல குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. நல்லா கவனிக்கணும். இந்த ஹதீஸை ஒட்டிய போல குர்ஆன்ல வசனம் வருகிறது. 17வது அத்தியாயம் 64வது அத்தியாயம் வசனம், அதுல வரக்கூடிய வசனம் மறந்துட்டேன். அப்போ அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டோம், மனிதர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம், வசியத்து செஞ்சோம், கட்டளையிட்டோம். அதற்கு அடுத்ததாக, உன் தாய் கர்ப்பத்தில் உன்னை சுமந்தால், நம்ம ஏதோ தூரமா போய் பார்க்கும்போது நார்மலா தெரியும். 1 கிலோ வெயிட் ஒரு நாள் வச்சிட்டு சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிருக்கலாம். 5 மணி நேரம் ஒரு பை வச்சிட்டு இருக்க முடியுமா? 1 கிலோ வெயிட் 1 கிலோ வெயிட் ஒரு நாள் வச்சிருக்க முடியுமா? 10 மாதம் சுமக்கின்றால், வயிற்றில் கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டு ஒரு தாய், கர்ப்பத்தில் உன் தாய் உன்னை சுமக்கின்றாள், பிறகு அக்குழந்தையை அவள் ஈன்றெடுக்கின்றாள். ஈன்றெடுத்த பிறகு அடுத்த வரி குர்ஆன் வசனம் வருது, 30 மாதங்கள் பால் ஊட்டக்கூடிய நேரம் என்று வருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட குர்ஆன் வசனத்தை, எப்படிப்பட்ட அறிவுரை கூறுகிறார் என்று. ஒரு தாய் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை சுமக்கும் பொழுது, அந்த கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கும் பொழுது, என் பிள்ளை கருப்பாக இருப்பானா, செவப்பாக இருப்பானா, நொண்டியாக இருப்பானா, முடனாக இருப்பானா, குருடனாக இருப்பானா, ஊமையாக பிறப்பானா என்று எந்த தாய்க்கும் தெரியாது, எந்த தந்தைக்கும் தெரியாது. இருப்பவனும் அறிய மாட்டான், இருப்பவர்களும் அறிய மாட்டார்கள், படைத்த ரப்பை தவிர. எப்படி இருப்பான், எந்த முகத்தோடு இருப்பான், எப்படி பிறப்பான் என்பதே தெரியாது. கர்ப்பத்தில் சுமந்து அவள் ஈன்றெடுக்கும் பொழுது, தன்னுடைய குழந்தை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, முடவனாக இருந்தாலும் சரி, குருடனாக இருந்தாலும் சரி, செவிடனாக இருந்தாலும் சரி, நடக்காத இளம் பிள்ளை கால் முடவன் அப்படி இருந்தாலும் சரி, கருத்த முகமாக இருந்தாலும் சரி, அவன் உருவங்கள் எப்படி மாறுபட்டு இருந்தாலும் சரி, தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய், அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டம், உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இல்லைன்றாங்க. ஒருவன் கத்தியால எடுத்து குத்துறா எந்த அளவுக்கு வலி இருக்கும், அதை விட பன்மடங்கு வலி. உயிர் ரூ போயிட்டு மறுபடி வர்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அந்த அளவுக்கு வலி. அதான் அவள் கர்ப்பத்தில் சுமந்தால், அதன் பிறகு அவள் உன்னை ஈன்றெடுக்கின்றாள், ஈன்றெடுத்து உன்னை பராமரிக்கின்றாள். இந்த ஹதீஸ் வருதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது நாம் நம்முடைய 3 விஷயம் சொல்றாங்க இல்லையா? உம்முக என்று வந்துச்சா இல்லையா? 3 விஷயங்கள். இதை வைத்து அறிவுரை பெறலாமா இல்லையா? உன் தாய்ப்பா உம்முக அதான் அபியுக்கான்றாங்களே. உன் தாய் இந்த 3 நிலைகளை அடைகிறாள். கர்ப்பத்தில் இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த கர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தையை தாய் வைத்துக் கொண்டு அவள் இப்படி படுக்கும், தூக்கமே இல்லை. அந்த 10 மாதம் தாய்க்கு ஒரு தூக்கம் இருக்கு. ஒரு நாள் 2 நாள் தூங்குறோம்னு சொன்னா அப்படியே ஒரு டென்ஷன், பிரஷர், வேலை ஓடாது, தலை வெடிச்சிடும், ஒண்ணும் செய்ய முடியாது, யார்கிட்ட பேச முடியாது, அப்படிப்பட்ட நிலை. 10 மாதங்களும் கர்ப்ப சுமந்த ஒரு இன்பமான காலம், சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிற, இன்பமான சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற, வயிற்றில் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். சாப்பிட முடியாது, எதுவும் முடியாது, சரியா சாப்பிட முடியாது, நினைச்சது சாப்பிட முடியாது, நினைத்த மாதிரி தூங்க முடியாது. அவ்வளவு இன்பமான ஒரு வேதனையை, ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டால், என் மகன், என்னுடைய குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று, ஆரோக்கியமுடன் பிறக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இவள் இறப்பாரா, அந்த குழந்தை பிறக்கும் போது இவள் இறப்பாரா இல்லை குழந்தை இறந்து விடுமா என்பது கூட தெரியாது. ஒரு பயத்தோடு ஒரு பதட்டத்தோடு இந்த தாய் தன் குழந்தையை ஈன்றெடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாயிடம் வகூலுஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு அழகிய சொல்லை சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அப்படியா பேசுறோம்? அப்படியா பேசுறோம்? அடுத்ததாக அல்லாஹ் சொல்ற, அதுக்கு தான் சொல்ற. அதுக்கப்புறம் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி வரக்கூடிய அந்த வசனம், அந்த துவா வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தாய் அந்த பெற்றோர்களை, அவருடைய அந்த பெற்றோருடைய அருமையை நாம் சிந்திக்கின்றோமா? உலகத்தில் எல்லாரும் பத்தியும் சிந்திக்கிறோம், எல்லாரும் பத்தியும் பேசுறோம், எல்லாருடையும் அன்பா நேசமா நடக்கிறோம், பாசமா நடக்கிறோம். பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்றோம்? தாய்க்கு இப்படி, தாய் இவ்வளவு செஞ்சு வர்றா, அந்த தாயை எப்படி மதிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் கட்டளை இடுகின்றது, போதிக்கின்றதா இல்லையா? அந்த தாயிடம் உண்மையிலுமே தாய் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க? நீ எப்படி இருப்பதில்லை, பெத்து குழந்தைய நம்ம அப்படி பார்ப்போமா? நம்ம தன் தாய் தந்தை கொஞ்சம் அழகுல குறைஞ்சிருந்தாலும் எங்க அந்த கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அறிமுகம் பண்ணும்போது தயங்குறாங்க. உலகம் வளர்ந்து விட்டு வந்த பிறகு தன் தாய் என்ன வேலை, தந்தை என்ன வேலை செய்யறா, அவர் என்ன வேலை செய்ய சொல்ற, அவர் விவசாயி, டீ போடுறா, டீ மாஸ்டர் சொல்ல முடியுமா? அவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எம்பிஏ படிக்க வச்சிருப்பாரு, ஒரு இன்ஜினியர் படிக்க வச்சிருப்பாரு, ஒரு பட்டம் வாங்க பொழுது தன் தாய் தந்தை என்ன வேலை சொல்றதுனால இவருக்கு கூச்சப்படுவான். தன் தாய்க்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்றதுக்கு புறம்பதான் இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு தாய் தந்தைக்கு அதிகமான மக்கள் அந்த குறைபாடோடு இருக்கிறாங்க. தந்தைக்கு தந்தையுடைய சம்பவம் வருது, தாய் இந்த 4வது தந்தை வருது இல்ல, அப்ப தந்தை 4வது சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் தாய். தந்தை உன் வளர்ச்சியிலே பெரும் பங்கு கொள்ளக்கூடியவன் தந்தை. நீ எப்படி வளர வேண்டும், எப்படி ஆளாக வேண்டும், எப்படி மரியாதை உடையவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ சாதிக்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றவன் தந்தை. தந்தையை பத்தி நீ சாதாரணமா அந்த வீட்டை சம்பாதித்தவர்கள் தந்தைமார்கள் அதிகமா வெளியில அவர்களாம் குளிர் அதிகமா இருக்கும், வயதானவர்கள் குளிர் இருக்கும். எங்க இருக்கிற குளிர் இருக்குமா? வயதானவர்கள் குளிர் இருக்கும். வயதானவர்களுக்கு வீட்டு வாசல் படுக்க வைத்து விடுவார்கள், ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு. அவர் கட்ட வீடு இருக்கும். இத வெளிநாட்டில் இருந்து கொண்டு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டியிருப்பார். அவர் வெளியில தூங்குவார் வயது முடிந்த பிறகு. அவருக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் அங்க இருக்கும். பிள்ளைகளால் நிராகரிக்கப்படுவார்கள். அவர் தனிமையில இருப்பாரு. ஒருவேளை தாய் இருக்கும் போது ஒரு சப்போர்ட்டா இருக்கும், வயது முடிந்த தாய்னாலும் தந்தைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். தாய் இறந்து விட்டால் தந்தை படக்கூடிய இந்த உலகத்திலே படக்கூடிய அந்த அவலம் இருக்கின்றதே, சொல்லி மாறாத ஒரு அவலமாக இருக்கின்றது. எத்தனை பஞ்சாயத்துகள் நம்மகிட்ட வருது, அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் என்னங்க சொல்றது? வீட்டு மனைவி கேட்க மாட்டா. மனைவிமார்களுக்கு கடும் எச்சரிக்கை. மறுமை நாளிலே பெற்ற தாய் தந்தையுடன் எந்த பிள்ளையை பிரிக்கின்றால ஒரு மனைவி, ஏனென்றால் இந்த உலகத்துக்கு உனக்கு அறிமுகம் கொடுத்து உனக்கு கிஃப்டாக கொடுத்தவர்கள் அந்த பெற்றோர்கள். அந்த பெண்கள் பேசும்போது கூட தன் தாயிடம் நீங்கள் அழகிய சொல்லியே சொல்ல வேண்டும், அழகிய முறையிலே தாயிடம் பேச வேண்டும். தாயிடம் மட்டுமே அழகிய பேசி பேசுறதில்லை, மற்ற உலகத்திலே எல்லாத்தையும் அழகிய பேசி பேசுறான், எல்லார்ட்டையும் அழகை சொல்ல பேசுறான். தாய் தந்தை மடல் அழகை பேசுறது இல்லை. தந்தை விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய சுருக்கம் ஒன்று வருது. ஒரு சஹாபாக்கள் ஒரு சஹாபி பஞ்சாயத்திற்கு வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே, இருக்காரு எங்க அப்பா, நான் சம்பாதிச்சு நிறைய பொருளாதாரம் நிறைய அந்த பொருள் கொடுத்திருக்கிறேன், கடமை கொடுத்திருக்கிறேன், திருப்பி கொடுக்க மாட்டாரு வர்றாரு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு, போப்பா அந்த மாலி அபிக்க போ, நீயும் பொருளும் எல்லாம் அப்பனு சொந்த, நீயும் உங்க அப்பனு சொந்த போ. எப்படிப்பட்ட பஞ்சாயத்து பாத்தீங்களா? உலகத்தில் இப்படி யாராவது பஞ்சாயத்து செய்யறாங்களா? எத்தனை நீதிபதிகள் எத்தனை நீதிபதிகள் உலகத்தில் உட்கார்ந்து பேசினாலும் இப்படிப்பட்ட ஒரு நீதியை சும்மா சர்வசாதாரணமா சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீயும் இருக்கிற உடம்பு, நீயும் சரீரம், நீயும் அந்த மாதிரி உன்னோட பொருள் இருக்கிறதே உங்க அப்பனுக்கு சொந்தம். போ, அப்பாட்ட படி சம்பாதிச்சு அப்பாட்ட கொடுத்தேன், வீணா போயிட்டார் காசு. என்ன பண்ணிருப்பாரு? குடும்பத்துக்கு கொடுத்திருப்பாரு, அக்கா தங்கச்சி கொடுத்திருப்பாரு, அவர் அக்கா தங்கச்சி யாராவது கஷ்டப்பட்டு கொடுத்திருப்பாரு.
அவன் வேற எங்கேயாவது அநியாயமா செலவு பண்ணிருப்பாரா? குடும்பத்தை செலவு பண்ணிருப்பாரு. சாப்பிட்டாரு, சாப்பிட்டு அழிச்சிட்டாரு. சாப்பிட்டு தானே அழிச்சாரு, அது சாப்பிட்டு தானே அழிச்சாரு. வேற என்ன பண்ணாரு? சாப்பிட்டு செலவு செய்தார். வேற என்ன செய்தார்? அதற்காக தன் தந்தையை வந்து தூற்றுவான். தந்தையை பற்றி ஒரு நிமிடம் ஒரு மனிதன் சிந்தித்தானே என்றால், அழகிய முறையில ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவாங்க. உருதுல ரொம்ப மஷூர், ரொம்ப பிரபலமானது அது. ஒரு மகன் ஒரு தந்தையிடம் கூறுகின்றான். அது ஒரு தந்தை வந்து மகனை வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. மகனே, என் பிள்ளை இப்போ கரெக்டா இருக்கானா? நான் வளர்த்த மாதிரி கரெக்டா இருக்கானா? இல்ல உலகத்துக்கு தகுந்த மாதிரி உலக நடைமுறைக்கு மாறி விட்டானா? இல்ல நான் நினைச்சத மாதிரி தான் என் பிள்ளை அதே பாசத்தோடு இருக்கானா? நான் எந்த பாசத்தை ஊட்டி என் பிள்ளைக்கு வளர்த்தேனோ அந்த பாசத்தோட மரியாதையோட இருக்கின்றானா? இல்ல இவன் மாறி விட்டானா என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பிள்ளைகள் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த அத்தா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். மகனே அழைச்சு சொல்றாரு. ஹிந்தில எல்லாம் சொல்லுவாங்க, அது உருதுல சொல்லுவாங்க, உருது பயன்ல. பேட்டே ये क्या है? மகனே இது என்ன இருக்கு, இது என்ன இருக்கு கேட்கிறாரா. அப்பொழுது மகன் சொல்கின்றான், அது அது காக்கா தான் சொல்லி. மறுபடியும் சொல்றாரா, மகனே அது என்ன, அதே ஒரு மகன் இருக்கு, அது என்னன்னு கேட்கிறாரு. உட்கார்ந்துட்டு அது காக்கா காக்கான்றாரா. புரியலப்பா, நீ என்ன சொல்றது புரியல. அது என்ன, அது காது செவிடா உங்களுக்கு? ஒண்ணுக்கு 2-3 தடவை சொல்றேன், காக்கா காக்கா உங்களுக்கு விளங்கலையா? வயசாகி போச்சா? சும்மா கொஞ்சம் சொல்றதாவது கேட்கணும். புரியல என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க முக்கியமான நேரத்துல வந்து காக்கா காக்கா காக்கான்றானா. எடுத்து ஒரு ரொம்ப மன நோரா மாதிரி பேசி விட்டு, இது காக்கா உங்களுக்கு விளங்கலையா? 1-3 தடவை சொல்றேனே சொல்லி முடித்தவுடன் அந்த தந்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு தன் மகனை அழைத்து, என் மகனே இங்க வாங்க, என்ன சொல்லுங்க சொல்ற. இல்ல நான் இந்த இடத்துல பீரோல ஒரு டைரி வச்சிருக்கேன், அந்த டைரியை கொஞ்சம் வந்து எடுத்துவாங்க, இந்த பகுதி கொஞ்சம் புரட்டி படிங்கன்னு சொல்றாங்க. அந்த மகன் என்ன செய்யறான்னு சொன்னா, சரி நான் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த கோவத்துல பேசிட்டு போய் டைரியை கொண்டு வரான். கொண்டு வந்து இந்த டைரியை புரட்டுறான், படிக்கிறான். சொல்றாரு, என் மகன் அவனுக்கு 1 வயது 2 வயது இருக்கும் பொழுது அவன் என்னிடத்தில் 70 முறை அந்த காக்காவை பார்த்து கேட்டான், அத்தா இது என்னன்னு சொல்லி. இது காக்கா. அத்தா இது என்ன? 70 முறை கேட்கின்றான். 70 முறையும் தந்தை டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. மகனே, என்னுடைய இதயமே, என்னுடைய மலரே, என்னுடைய அரசனே, இது வந்து காக்காப்பா. காக்கான்னா கான்னு கத்தக்கூடிய நம்ம செஞ்சிருப்போம். ஒரு குருவியை காட்டி, எதையோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு கோழியை காட்டி, குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம், கத்துக் கொடுப்போம், இதுன்னு சொல்லி. அது அந்த தவழும் கூடிய அந்த மொழி இருக்குல்ல, மலையாள மொழியில அந்த குழந்தை பேசும்போது அவன் அதை ரசிச்சுட்டே இருந்தாரா. 70 முறையும் தன் பிள்ளை அதை காக்கா என்று அறிந்து கொள்ளும் வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன், நான் ரசித்துக் கொண்டே இருந்தேன். இது எனக்கு 70 வயது அடையும் பொழுது என் மகன் என் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறான் என்று நான் டெஸ்ட் பண்றதுக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்த நீ 70 முறை கேட்ட இந்த காக்கா நீ விளங்கும் வரைக்கும், நீ அறியும் வரைக்கும் அந்த காக்கா காக்கா எப்படிப்பட்டது என்று நான் விளக்கிக் கொண்டிருந்தேன். நீ இன்று நான் 3வது முறை கேட்டேன், கோபத்தோடு என் மீது எரிந்து விழுகிறாய். மகனே, அதை படிச்சுட்டு பார்த்துட்டு அத்தா வந்து ரொம்ப அணைச்சு கதற ஆரம்பிச்சுட்டானா, என்ன மன்னிச்சிருங்க அத்தான்னு சொல்லி. அப்பொழுது பிள்ளைகள் இன்னைக்கு என்ன இப்படி அதிகமா இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு அத்தா வயது முடிந்து போனவர், உண்மையிலுமே அவருடைய அந்த செவி அந்த புலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அப்படியே டவுன் ஆயிடும், குறைந்து விடும். ஒவ்வொன்னா வந்து அவருடைய செயல்பாடுகள் குறைந்து கொண்டிருக்கும். எப்படி சிறு வயசுல இருக்கும் பொழுது ஒண்ணு கேட்காது. இருக்கிறதுலேயே ரொம்ப வலிமை குறைந்த ஒரு உயிர் உலகத்தில் இருக்குதுன்னா அது மனிதன். அல்லாஹ் தஆலா மனிதன் படைச்சிருக்கான். பாருங்களேன், ஒரு ஆடு குட்டி பிறக்குங்க. ஆடு குட்டி போட்ட உடனே ஆடு நேரா ஏஞ்சி போயிட்டு அடுத்த 2 செகண்ட்ல ஆடு ஏஞ்சி நிற்கும். நம்ம ஆடு வலிமை இல்லை, கோழி வலிமை இல்லை, அது இல்ல வலிமை இல்லை, மாடு வலிமை இல்லை சொல்றேன்ல. மனிதன் வலிமை படைச்சவன் புத்திசாலின்னு சொல்லி. உண்மையிலுமே வலிவில்லாத ஒரு பிறப்பு வந்து ஒரு மனித பிறப்பு தான். ஏன்னா இவன் வந்து ஒரு தவழுது வந்து பார்க்க திரும்புறதுக்கு 3 மாசம், இப்படி திரும்புறதுக்கு 6 மாசம், ஏஞ்சி உட்காந்து கழுத்து நிக்கிறதுக்கு 8 மாசம், கழுத்து நிக்கிறதுக்கு
இதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு வருஷம் தேவை, 2 வருஷம் தேவை, இப்படி வருடங்கள் அவனுக்கு தேவை. ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா நேரா ஏஞ்சி ஏதோ சொல்லி வச்ச மாதிரி, அவருக்கு என்ன கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்க மாதிரி ஏஞ்சி நேரா போயிட்டு பால் குடிப்பாரு. அவங்க அம்மா ஏதோ சொல்றாங்க, ஃப்ரீக்வன்சி அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்படுத்துறா பாருங்க. மடி எங்க இருக்குது, மடியில் தான் பால் வரும் என்று இந்த குழந்தைக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா? முட்டையை உடைத்து கொண்ட உடனே கோழி கொஞ்சம் கிக்கின்னு ஓடிடும். முட்டை ஃபுல்லு கவரு, ஆனா முட்டையை உடைச்சிட்டு கோழி கொஞ்சம் வெளியே வரும். வெளியே வந்து கிக்கின்னு சத்தம் போடும். மனிதன் இது கிக் ஒண்ணுமே தெரியாது, கழுத்து நிக்காது, உடம்பு நிக்காது, ஒண்ணுக்கு போறது தெரியாது, டாய்லெட் வெளியே போறது தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. வருடங்கள் முடித்து விடும். ஆனால் ஒரு அந்த ஜீவராசிகள் ரப்பல் ஆலமீன் எப்படி வச்சிருக்கான்? டக்கு 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 ஏஞ்சி அதோட வேலையை பார்த்துக்குது. ஏஞ்சி பிறந்த உடனே ஏஞ்சி போயிட்டு அதோடைய வேலைகள் அடுத்த ஒரு சில நொடிகளில், ஒரு சில நிமிடங்களில் ஆடும் மாடும் இன்ன பிற ஜீவராசிகளும் பறவை இனங்களும் தன் தேவையை தன் தாயிடத்தில் பேசி வாங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும் அவன் சுதாரித்துக் கொள்ளவே எவ்வளவு காலங்கள் தேவைப்படுகின்றது. அப்படி அந்த சுதாரிக்கும் காலமெல்லாம் தன் தாய் தந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை ஈன்றெடுத்தால் என்று ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கூறுகின்றான். சிரமத்திற்கு மேல் சிரமம். சாதாரண கஷ்டமா? சாதாரண கஷ்டம் இல்லை சகோதரர்களே. நாங்கள் நம்முடைய ஒரு காலத்தில் இங்கிருந்து அரபு நாட்டில இருந்து வெளிநாட்டு ஊர்ல இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தால் ஒரு 20 நாட்கள் செய்திங்க வரும், குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி. பிறந்தால் அப்படிதான், மோதிரம் அப்படிதான், எந்த தொடர்பும் இல்லை, லெட்டர் தொடர்பு, டெலிகிராம் தொடர்பு. ஆனால் இன்றைக்கு வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம். ஏன்னா சின்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி கண்கூடா பாக்குறோம். அவங்க கர்ப்பத்தில் இருக்கிறது கூட இருக்கிறது பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? அது பாக்குற பாக்கியமா தான் அல்லாஹ் தஆலா இப்ப ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப பாக்குறோமா இல்லையா? இப்ப நம்முடைய குழந்தைகள் நாம் எப்படி கொஞ்சுகின்றோம்? இப்ப குழந்தைகள் கொஞ்சாத ஒரு ஆள் இருப்பாங்களா உலகத்துல? ஆனா தன்னை பெற்ற தாய் தந்தை எப்படி நம்மளுக்கு கொஞ்சி இருப்பாங்க? ஒரு தாய் அவர் சாப்பிடும் பொழுது இவன் வந்து கால வச்சிருவாங்க, சாப்பாட்டுல இட்லியோ சாப்பாடோ கால வச்சிருவான். ஈரன் கூட ஒண்ணு கூட போயிடுவாங்க. குழந்தை மடியில் வைத்துக் கொண்டு ஒண்ணுக்கு ஈரன் போயிட்டே இருக்கும். தாய் அந்த கஞ்சி குடிச்சிட்டே இருப்பா, அந்த சோத்தை சாப்பிட்டுட்டே இருப்பா. ஒண்ணுக்கு பொழுது கூட தடை விட்டுருவா. வெளிக்கு போயிருப்பான், அதை கூட பிடிச்சிக்குவா. சோத்தை அப்படியே போயிட்டு அவனை தொடப்பா, குளிப்பாட்டு, அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வா. திரும்பி கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தாய் தந்தை விஷயத்தில் பிள்ளைகள் அதிகமாக கவனமிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப மதிக்கிறதுல வந்து ரொம்ப பெற்ற தாய் தந்தையில் கரிம நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும், நல்ல பேச்சு தான் பேசணும். பெற்றவங்க கிட்ட, தாய் தந்தை கிட்ட மனசு நோற மாதிரி பேசக்கூடாது. மனசு நோற மாதிரி பேசணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றோம், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை புறக்கணிக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை, அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற விஷயங்களை நாம் புறக்கணிக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, தாய் தந்தை நமக்கு எப்படி பெற்றெடுத்தார்கள், தாய் எப்படி வளர்க்கின்றார்கள், நம்மை எப்படி ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்கள், இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் தான் நீ டாக்டர், அப்புறம் தானே இன்ஜினியர், அப்புறம் தானே நீ வந்து சொற்பொழிவாளர், அதுக்கப்புறம் தானே நீ ஆலிம், அதுக்கு பிறகுதானே எல்லாமே. ஆனா உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு கஷ்டமா உனக்கு சிறு வயசுல எப்படி வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு தாய் தந்தை பேசணும்னு சொன்னா அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் கட்டின மனைவியுடைய ஆர்டரை எதிர்பார்க்கின்றான் இந்த கணவன். எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அந்த மனைவிக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடாது. மார்க்கம் மனைவியிடம் சொல்ல விட தயங்குவது ஏன் என்று புரியவில்லை. ஏனென்றால் மார்க்கம் இருக்கிறது தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேத வரிகளை எச்சரிக்கையும் சொல்லக்கூடாது. என்னை நீ தடுத்தல் என்றால் பாவத்துக்கு நரகத்துக்கு ஆளாவது நீதாமா. என் தாய் தந்தையிடம் பேசுவதை நீ தடுக்காதே, என் தாய் தந்தைக்கு கொடுப்பதை நீ தடுக்காதே. அப்படி தடுத்து விட்டால் நானும் பாவத்துக்கு பாவி ஆயிடுவேன், நரகத்துக்கு நான் போய் வீழ்ந்து விடுவேன், என்னுடைய இபாதத்துகள் எல்லாம் அழிந்து விடும், நீயும் நானே இதுல போயிடுவேன் என்று அந்த மனைவியிடம் தன் கணவன் சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றோம், என்ன கற்றுத்தருகின்றோம், நம்முடைய வாழ்க்கையை கற்றுத்தருகின்றோம், நாம் எப்படி வாழ்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய் தந்தை வயது முதிர்ந்து விட்டால் கண்ணாடி தேடும் போது ஓடி போயிட்டால் கண்ணாடி எடுத்து கொடுக்கும் போது தன்னுடைய பிள்ளை எங்க அத்தா கொடுத்தா நானும் ஓடி போய் கொடுப்பேன். சாப்பிடும் பொழுது என் தாய் தந்தை ஞாபகம் வர வேண்டும்.
நாங்க சிறு வயதில் இருக்கும்போது எங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு வீட்டுல வச்சு ஒண்ணு ஒண்ணா என் பிள்ளை இதுதான் பிடிக்கும், என் பிள்ளை இதான் சாப்பிடுவான், என் பிள்ளை விரும்பி சாப்பிடுவான் எடுத்து தட்டில் எடுத்து தனியாக வைத்துக் கொண்டு என் பிள்ளை எப்பொழுது வருவான் என்று தாய் எதிர்பார்த்து கொண்டிருப்பால். பாதி பசியோட சாப்பிடாமலேயே வீட்டுக்கு போன பிள்ளை, வெளியே போன பிள்ளை, அவன் எப்பொழுது வீடு திரும்புவான், அவன் எப்பொழுது வீடு திரும்புவான் என்று அவள் விளக்கை அணைத்தாலும் சரி, அணைக்கவில்லாலும் சரி, அவள் கண்கள், அவளுக்கு தூங்க விரும்பினாலும் கண்கள் தூங்காது. என் பிள்ளை வீட்டுக்கு வரல. அவள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, தன் குழந்தை, தன்னுடைய தாய்க்கு அவன் பிள்ளை பேசுவார்கள். வேற ஏதாவது வயது முடிந்து விட்டால் சிறு வயசுல எப்படி பேசணும், பொண்ணு புரியாமல பேசணும், அப்படி மூளை மயங்கி விடும். அதெல்லாம் இப்ப லாயர் ஜீனியஸ் உட்கார்ந்துருக்காங்களா கரெக்டா பாயிண்டோட பேசுறதுக்கு? அந்த இளமையில் இருக்கும் போதே தவறா எவ்வளவு விஷயம் பேசிடுறோமே, சிந்திக்காம எவ்வளவு விஷயம் பேசிடுறோமே. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் பேசிடுவாங்க. அவங்களை எடுத்த மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, மனுஷ புண்படுத்துற மாதிரி எங்க போவாங்க? அழுது குமரி கொண்டிருப்பார்கள், வேதனை செய்து கொண்டிருப்பார்கள். இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தந்தையை முகந்து விட்டால் பிரித்து வைத்துகிறார்கள். அண்ணன் நீ வந்து அப்பா வச்சுக்கோ, நான் அம்மா வச்சுக்கிறேன், நான் அம்மா வச்சுக்கோ, நீ அப்பா வச்சுக்கோ. ஆனா வயது முயந்து போடு ஒருவர் அவன் பேசுறதுக்கு ஆள் இல்ல. நான் நேரத்தை ஒதுக்கி டெய்லி எத்தனை மணிக்கு எத்தனை பேர் பேசுறோம். அம்மா கிட்ட வந்து நான் கடைசியாக நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன். நான் என்னுடைய தாயிடத்தில் நான் 1/2 மணி நேரம் பேசினேன், என்னுடைய தாயிடத்தில் நான் 5 நிமிடம் பேசினேன். பேசின கணக்கு நமக்கு ஞாபகம் இருக்கா மக்களே? வயது முயந்த தாயிடம் உட்கார்ந்து எவ்வளவு பேசிருக்கிறோம், தந்தையிடம் மனசு விட்டு எவ்வளவு பேசிருக்கோம். அம்மா கிட்ட உட்கார்ந்துட்டு, அம்மா நீங்க நான் சிறு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த மிக்சர் கொண்டாந்து கொடுப்பீங்களே, இந்த திராட்சை கொடுப்பீங்களே, பேரிச்சம்பழம் வாங்கி வச்சு நான் ஆசையா சாப்பிட கொடுப்பீங்களே, அது பாரு நான் போனேன் இன்னைக்கு மார்க்கெட்ல அதே வழி கிடைச்சது கொண்டாந்து. அந்த தாய் கண்ணில் இருந்து பெத்தவுடைய அந்த காலத்தினுடைய அந்த சந்தோஷத்தை நீ நம்ம என்னைக்கு இப்படி போய் செய்யறோமோ அதை அனுபவிப்பால் பெற்றோர்கள். வேற என்ன கேட்க போறாங்க? வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எனக்கு நெக்லஸ், வளையல், செயின், 2 ஏக்கர், எனக்கு மாளிகை, ஏசி, இதாக்கி பெற்ற தாய் தந்தைக்கு இதாக கேட்க போறாங்க. பெற்ற தாய் தந்தைக்கு இது அவசியம் இல்லை, கேட்க மாட்டாங்க. மகனே நீ நல்லா இருக்கிறியா, மகனே நீ எல்லாம் சாப்பிட்டியா, உன் உடம்பு நல்லா இருக்கா, நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஜப்பானிய ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. ஜப்பானிய ஒரு கதை இருக்கிறது, ஏராளமான கதைகள், ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. ஜப்பானிய கதைகள் சொல்லுவார்கள். அவர்கள் வழக்கமா ஜப்பான்ல வந்து வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை கொண்டு போய் குழந்தை பிள்ளைங்க வயது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் கொண்டு போயிட்டு மலை மேலே கொண்டு போய் உச்சியில கொண்டு வச்சிருவாங்க. வயது முதிர்ந்து என்ன பண்ணா, அப்புறம் கழுகு ஏதோ நைட்ல வந்து அது சாப்பிட்டு போயிடும், மலை உச்சியில கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்க, கூடையில கொண்டு போயிட்டு. அப்படி போய் ஜப்பானிய ஒரு தாய் ஒரு ஜப்பானியக்காரன் எடுத்துட்டு போறான். எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது கொண்டு போய் போகும்பொழுது கூடைய வச்சிடறான். அப்பொழுது தாய் அவனோட துணியை பிடிச்சிக்கிறாளா, பிடிச்சு சொல்றால, மகனே இருட்டுறது முன்னு காட்டு வழி போற, சீக்கிரம் போயிடு, போகும்போது நான் இலைகளை பறித்து வந்து நீ வரும்போது இலைகளை பறிச்சுட்டு போட்டு வந்திருக்கிறேன், அதை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடுப்பா சொல்றாளாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற தாய் உள்ளம் என்று நிகரற்றவரை அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ் தஆலா எப்படி வந்து நம்ம மனிதர்களை மக்களை நேசிக்கின்றானோ, படைப்பாளன் படைத்த ரப்பு எப்படி நேசிக்கின்றானோ, தன்னை ஈன்றெடுத்த ஒவ்வொரு தாய்களும் ஒவ்வொரு தந்தைகளும் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். நேசித்து பாராட்டி சீராட்டி அவர்கள் வயதுகளை அவர்கள் வயதை வந்து பட்டி போட்டுக்கிட்டு அவர்கள் தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யாமல் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக உடுத்தணும், அவங்க நல்லா சாப்பிடணும், அவர்கள் தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர்கள் என்ன அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தாய் அவன் சொல்ல இந்த உலகத்திலேயே போற்றுதலுக்குரியவர்கள் என்று கேட்கிறார்கள், அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று கேட்கிறார்கள். அதிகமான மதிக்கணும், தாயை தான்ப்பா மதிக்கணும், அம்மா தான்ப்பா மதிக்கணும். இந்த சமுதாயம் விளங்காம இருக்குது, சமுதாயம் திருந்தாமல் இருக்குது, சமுதாயம் புரியாமல் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெற்ற தாயை இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தில் கூடிய ஒரு முஸ்லிம் வெளியேற்றினான் என்றால் எவ்வளவு பெரிய பாவத்திற்கு அவன் ஆளாகின்றான், அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெரும் பாவங்களில் தன் தாய் தந்தையை அவன் விரட்டுவதும் கவனிக்காமல் இருப்பதும் புறக்கணிப்பதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பல்வேறு ஹதீஸ்கள் வருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு கதைகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. பெற்றோர்களை பற்றி சொல்ல போனா, தாயை பற்றி இப்ப சமீபத்தில் இந்த ஏரியால பர்வானியால ஒரு சம்பவம் வந்துச்சு. ஒரு 4 வருஷம் இருக்கும்.
என்ன நடந்தது சொன்னா, குவைத்ல ஃபரோனியால ஒரு சம்பவம். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அப்படி அறிஞ்சிட்டாங்க. ஏன்னா நம்ம லேசா அப்படி பார்க்கும்போது ஏதோ நார்மலா தெரியும். ஒரு தாய் தன் குழந்தை இருக்க பையன் இருக்கிற அந்த வீடு வந்து பத்திட்டு எரியுது. ஒரு 3ஆவது 4ஆவது ஃப்ளோர்ல இருக்க பத்திட்டு எரியுது. வயது முதிர்ந்த தாய் இருக்கிறா. அவர்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றான். கணவன் அப்ப இல்ல, வெளியே எங்க இருக்காங்க, வயது முதிர்ந்த பிள்ளை இருக்கின்றான். அந்த பிள்ளை வந்து வீல் சேர்ல இருக்கக்கூடியவன், படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கக்கூடியவன். அவனால் பெட்ல இருக்கிறான். அவனை தூக்கி கூட வண்டி வீல் சேர்ல அவன் தாயில வைக்க முடியல. பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் சொல்றாங்க, நீங்க கிரண் சொல்றாங்க, நீங்க இறங்கிடுங்க, நீங்க இறங்கி சொல்லி. நான் இறங்க மாட்டேன். என் ஈரக்குலை அது உள்ள இருக்கின்றது. என் தாய் உள்ள என்னுடைய மகன் இருக்கின்றான். எப்படி மகன் எப்படி இருக்கிறான்? நடக்க முடியாதவன், பேச முடியாதவன், கை கால் விளங்காதவன், புத்தி சுவாதனம் இல்லாதவன். அப்படி ஒரு என் மகன் எனக்கு இருக்கின்றான். என் மகனை விட்டு நான் வாழ விரும்பவில்லை. மகனை விட்டு நான் இறங்க விடுகின்றேன். தப்பித்துக் கொள்ள, என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு அவசியம் இல்லை. முடிந்தால் என் பிள்ளையை வந்து நீங்கள் காப்பாற்றினார், நானும் உங்களுடன் வருவேன் என்று அந்த அதிகாரிகளை பார்த்து அந்த தாய் கூறினாள், கதறினாள். நான் எனக்கு இஷ்டம் இல்லை. என் பிள்ளை எரிவதை பார்த்துவிட்டு நான் வரமாட்டேன். பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் யாருக்கு யார் செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. சுனாமி வந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஓடுவாங்க. வேற ஏதாவது ஒருத்தர் விட்டு ஓட பார்ப்பாங்க. ஆபத்திலிருந்து ஓட பார்ப்பார்கள். யார் இருக்கார்கள், யார் இல்லை தெரியவில்லை. நிறைய குடும்பத்துல ஒரு தாய், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வளர்ந்து விட்ட பிறகு, செல்வாக்கு வந்து விட்ட பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன் தாய் தந்தையை வந்து அவங்க எப்படி நிராகரிக்கிறாங்க. ஆனால் தன் தாய் அதே அந்த சூழ்நிலையில் தன் பிள்ளைகள் இளம்பிள்ளைவாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டு எப்படி இருந்தாலும் சரி, தன் அந்த எந்த பிள்ளை யாராலும் இருக்காங்க இல்லையா, ஆண் பிள்ளை இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கின்றது. பெண் பிள்ளைகளும் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் இளம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடலில் சரியில்லா இருந்தாலும் சரி, அந்த தாய் எந்த ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க. போவாங்களா? போறதுன்னு சொன்னா என் பிள்ளைய அழைச்சிட்டு போனோம். அங்க யாரா வராம அந்த பிள்ளைகள் எல்லாம் உடுத்துவாங்க. முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகள் மேலேயே கவனம் வச்சுட்டு இருப்பாங்க. தன் பிள்ளை, ஒரு பிள்ளை உடம்பு சரி, ஆண் பிள்ளை இருந்தாலும் சரி, பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, அவர்கள் நாம இருந்தாலும் சரி, எங்கள் தாய் எங்களுக்கு தந்தை இப்படி விட்டுருப்பாங்களா? அவங்க ஹயாத்தாக நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க. எவ்வளவு சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாய் தந்தை, ஒரு தாய் தன்னுடைய உடுப்பில் ஒரு புடவையை கிழிச்சு தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கும் வந்து பெண்ணாளுக்கு டிரெஸ் தைச்சு கொடுத்தாங்களா ஒரு தாய். அந்த 7 ஒரு புடவையை கிழிச்சு அந்த 7 பிள்ளைகளுக்கு 7 மீட்டர்ல டிரெஸ் தைச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, தனக்கு இல்லடாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் நீ சந்தோஷத்தை, பிள்ளைகள் சந்தோஷமே, பிள்ளைகள் சந்தோஷமே, பிள்ளைகள் சந்தோஷமே, பிள்ளைகள் மகிழ்ச்சியே என்று பார்த்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலேயே அந்த பெருநாளை தன் பெருநாளாக கொண்டாடக்கூடியவர்கள் தாய் தந்தைகள். தாங்கள் பட்டினியாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், அப்படி செய்து கொண்டிருப்பார்கள் பெற்றோர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு தான் அந்த வரியில் வரக்கூடிய கடைசி வரி வருது. ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி, இறைவா, உரிமையாளனே, ரப்பி இரஹம்ஹுமா கமா, அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, அவர்கள் மீது நீ அருள் செய்வாயாக. யாருக்கு? பெற்றோர்களுக்கு. ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறு வயதில் இருந்தோமே, எங்களை சிறு வயதில் இருக்கும் போது எங்களுக்கு பாராட்டி சீராட்டி எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தார்களே, எங்களை வளர்த்தார்களே, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு வளர்த்தார்களே, அவர்களை நீ ரப்பி, 2 ரப்பு பாருங்க, அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை இந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான் ரப்பு பாருங்க. ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நீ ரப்பு, நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது எங்களுக்கு ரப்பாக இருந்தார்களே, நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது எங்களுக்கு ரப்பாக வளர்த்தார்களே, அந்த ரப்புக்கு, ரப்பே ரப்பிக்கு, ரப்பே இறைவா, உரிமையாளனே, இரஹம்ஹுமா, அவர்களுக்கு நீ அருள் செய்கின்ற துஆ செய்ய வேண்டும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் கை என்று சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டாம் இந்த சமுதாயம்?
முழுக்க முழுக்க தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் இளமை அப்படி தங்கிவிடும் சொல்லி தான் அப்படியே வாழ்ந்து விடுவோம், அப்படி இருந்து விடுவோம் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுவும் இந்த பொருளாதாரம் இன்னைக்கு இந்த காலத்தில் வந்த பிறகு ஏழ்மையான நிலையில் இருக்கும் போதாவது தன் பெற்றோர்களை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயது வந்துவிட்ட பிறகு நாம் சில சம்பவங்களை பார்த்த நேரம் இல்லை. மருத்துவமனைகளிலே பெற்றோர்கள் முதியோர்கள் வயது முதிர்க்கும் போது அவர்கள் அப்படி ஆடை விலகி இருக்கும் எங்கள் உடம்பை, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எங்களுடைய உடலை அம்மனமாக பார்ப்பவர்கள் இருவர்கள். அங்கு அடையாளங்கள் எங்களுக்கு கழுவி விட்டவங்க, எங்களை சுத்தப்படுத்தியவர்கள். அது மேலாண்மை என்னை பெற்ற தாய். என்னுடைய உடல், என்னுடைய அங்கம், என்னுடைய அவயங்கள் எங்கெங்க என்னென்ன இருக்கும் அத்தனையும் தாய்க்கு தெரியும். நான் பிறந்ததிலிருந்து கருவில் வெளியே உலகத்தில் பார்த்ததிலிருந்து நான் என் உடை போட வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும், ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா என்ன கடித்தது என்று அத்தனையும் பார்த்து பார்த்து வளர்த்தவள் தாய். அதற்கு அடுத்ததாக மனைவி பார்க்கிறார் தன்னுடைய ஒரு கணவனுடைய உடலை. தாய் பார்ப்பது போல் பார்க்க முடியாது. யார் குறை சொல்லும் நோக்கம் இல்லை. ஆனால் அந்த தாயை, அந்த மனைவிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, பெற்ற தாயுடன் ஒருவன் உறவாடி கொண்டிருக்கின்றான, பேசிக் கொண்டான இன்பமாக அது துவா செய்யணும். ஒவ்வொரு மனைவிமார்களும் இதை பார்ப்பவர்களும் சரி, கணவனுக்கு தடையாக இருக்கக்கூடாது. தடையாக இருந்து விட்டால் மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அதற்கான பதிலை சொல்லாமல் தன்னுடைய கால்கள் நவராது. உயிரோடு இருக்கும் பொழுது மௌத்தான பிறகு அரபுகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அரபுகிட்ட என்ன பழக்கம் சொன்னா, உயிரோடு இருக்க தாழ்ந்து அந்த அளவுக்கு குடிப்பாங்க. உயிரோடு இருக்க தாழ்ந்து அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து குடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனிப்பாங்க. மௌத்தான பிறகு கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அல்லாஹ் மேல விட்டுருவாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யும். நம்ம நாட்டில் நம்ம சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இருக்கும் போது விட்டுருவாங்க. பாலை கொடுக்க வேண்டும், கறியை கொடுக்க வேண்டும், சோற்றை கொடுக்க வேண்டும், தேவைகளை பூர்த்தி பண்ண விட்டுருவாங்க. மௌத்தானதுக்கு பிறகு 40 ஃபாத்தியா என்று 40 ஆட்டை அறுப்பான் ஊர் மெச்சுறதுக்கு. ஆனா அந்த 40 ஆட்டை இல்ல, ஒரு ஆட்டை அறுத்து உன் பெற்றோர்களுக்கு அந்த ஒரு ஆட்டோட செலவு அந்த கறிகள் வாங்கி கொடுத்துருப்பாங்களா? அதிகமான மக்கள், நான் நிறைய மக்கள் குறை சொல்ல செஞ்சிருப்பாங்க. ஆனா ஊர் பாக்குறதுக்கு அந்த அது ஒரு பெரிய பித்தத்து மார்க்கத்தில் இல்ல. மார்க்கத்தில் எது இருக்குது? உன் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போது அவளுக்கு நல்ல உடுப்பை வாங்கி கொடு, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, என்ன விரும்புகிறாங்க வாங்கி கொடு. என்ன விரும்ப போறாங்க? கோட்டை, அப்பா அத்தா கோட்டா கேட்க போறாரு. ஒரு துண்டு, ஒரு லுங்கி, ஒரு சட்டை, இந்த கை கொட்டை ஏதாவது இப்படிதான் கேட்க போறாரு. ஆட்சி மோதிரமா வயசு வந்து தாய்க்கு கேட்க போறாங்க, அம்மா நெக்லஸை கேட்க போறாங்க, நல்ல புடவைகள். நீ பெருநாளுக்கு ஒரு துணை வாங்குவதற்கு முன்பாக உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு எப்படி பார்த்தாங்க? அவர்களுக்கு பழைய உடுப்பு உடுத்துக்கொண்டு உன்னை வளர்த்தார்கள். நீ இன்றைக்கு உடுத்தும் போது அல்லாஹ் உலகத்தில் பரக்கத் கொடுக்க போது முதலில் நீ சிந்திக்க வேண்டியது உன் பிள்ளைகளை சிந்திக்கிறா இல்லையா? உன் பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டிய 4 ஜோடி செருப்பு தான் 5வது ஒரு ஜோடி செருப்பு வாங்கணும் இருக்கா இல்லையா? 30 ட்ரெஸ் இருந்தாலும் 31 ட்ரெஸ் வாங்கணும் இருக்கா இல்லையா? தன் தாய் தந்தையருக்கு என்ன குறை இருக்கு? அவங்களுக்கு எந்த உடுப்புகள் குறை இருக்கு? அவள் எந்த உணவு கூட குறை இருக்கு? எந்த தேவைகளை அவளுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும்? முடிந்தவளுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்கக்கூடியது உனக்கு கேட்கவே விட மாட்டான். அல்லாஹ் தஆலா என்னை வணங்கு மனிதா, என்னை வணங்கிவிட்டு உன் பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்கின்ற கட்டளையிடுகின்றான் என்றால் உன் பெற்றோர் விஷயத்தில் மறந்துடாது. கண்ணியமாக நடு, கண்ணியமாக பேசு. என்ற வார்த்தை சொல்லிவிடாது. அப்படியா இருக்குது? அல்லாஹ் தஆலா உஃப் என்று சொல்றான். ஆனா உஃப் என்ற வார்த்தை அதை விட அது எவ்வளவு செய்ய துன்பம் தர முடியுமா பெற்றோர்களுக்கு? அவ்வளவு வேதனை வார்த்தைகளால், செய்களால், அவ்வளவு கஷ்டத்தை, அவ்வளவு துன்பத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த மார்க்கத்தில் ஹராம் ஹலால் இருக்கின்றதோ, எந்த மார்க்கத்தில் சொர்க்கம் நரகம் இருக்கின்றதோ, எந்த மார்க்கத்தில் மறுமையில் அல்லாஹ் நிற்க வைத்து கேள்வி கேட்பானோ, அதுக்கு தண்டனை இருக்கு சொல்றானோ, அந்த மார்க்கத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அந்த சமுதாயம் இப்படி செய்யலாமா? அதுதான் கேள்வி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனால் பெற்றோர்கள் அருமை பிள்ளைகள் உணர வேண்டும், உணர்ந்து நடக்க வேண்டும். பெற்றோர்களை கோட்டை விட்டு விட்டால், நான் ஹஜ்ஜுக்கு போனேன், நான் ஹஜ்ஜு 10 ஹஜ்ஜு அல்ஹம்துலில்லாஹ் முடித்து விட்டேன், தூக்கி போட்டுருவான். தக்வா இல்லாத ஹஜ் என்னடா? தக்வா இல்லாத ஹஜ் என்ன?
இறையச்சம். நான் என்ன சொன்னா செய்ய, நீ உனக்கு என்ன வசதியா செஞ்சுட்டேன், வேற சொர்க்கம் வந்துடலாம் பாக்குறியா, வேற சொர்க்கம் வந்துடலாம்னு சொல்லி முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகர்களே, ஒவ்வொரு காரியமும் இயன்ற அல்லாஹ் சொல்றா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அல்லாஹ் தஆலா சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்றான். நம்ம சக்தி என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன இயல முடியும், என்ன இயன்றது, அந்த இயன்றதை உங்களை பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இயன்றதை பிள்ளைகள் செய்யணுமா இல்லையா, மற்ற தேவைகளை மனைவி செய்யணுமா இல்லையா. அப்பொழுது தாய் தந்தை இன்னொரு விஷயம் இருக்குது, சுருக்க முடிச்சிடுறேன். பெற்றவர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்துட்டு இருப்பாங்க. சாபா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபி பெண்மணி வராங்க, கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் தாய் இஸ்லாத்துக்கு வரல, அவங்களை போய் கவனிக்கலாமான்னு சொல்லி கண்டிப்பாக செய்ய வேண்டும், அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். பெற்ற அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு நீங்க கவனிச்சு செலுத்தணும், கண்ணியமாக பேசணும், கண்ணியமாக நடக்கணும், அவர்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருக்கலாம், ஆனா அவர்களும் செய்ய வேண்டும் என்று எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் பார்த்தீங்களா. இந்த மார்க்கத்தை உலகம் தூற்றிக் கொண்டிருக்கிறது, போற்ற வேண்டிய ஒரு மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை இந்த உலகம் தூற்றிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பொறாமையில் சிந்தித்தார்கள் என்றால், திருமறை குர்ஆனை திறந்தார்கள் என்றால் அவர்கள் உள்ளங்கள் ஓடோடி வரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படிப்பட்ட தூய சத்திய மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தூய சத்திய மார்க்கத்தை விலகிக் கொண்டு பெற்றோர்களின் அருமையை புரிந்து கொண்டு வாழும் நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.